இனி நம்ம பார்க்க போகிற காமிக் எபிசோட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 6 அண்ட் தேங்க்யூ எவ்ரிபாடி ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். சேனல் பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 3 மாதமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடல. ஒரு 2-3 வாரம் கேப்பு, ஒரு 1 மந்த் 2 மந்த் கேப்லாம் விட்டு தான் போடுறேன். ஐம் வெரி சாரி ஃபார் தட். ஏன்னா அதுக்கான காரணம் ஒவ்வொரு வீடியோ நான் எடிட் பண்ணிருக்கோம், அவ்வளோ டைம் ஆகுது. சரி, எனக்கு இதுக்கு மேலே அப்படி பேச விருப்பல. இன்றைக்கும் இதே ஆக்ஷன் பேக்டு காமிக் பார்ட்டிமன்ஸ் கேங்கோட கரையை பேட்மேன் முடிக்க போகிறாரு. அது என்னென்னு வாங்க பார்ப்போம். பார்ட்டிமன்ஸ் கேங்கோட லீடர் ரோமன் சாய்னஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ காட்டம் சிட்டி முழுக்கவும் மாஸ்க்கும் அண்ட் வெப்பன்ஸோட கிரேட்ஸ் அதாவது பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா காட்டம் சிட்டியில் இருக்க மக்களை பார்ட்டிமன்ஸ் கேங்கில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தூண்டு விடுறதுக்காக. தயவு செஞ்சு யாருமே அதை பண்ணாதீங்க. எல்லாருமே சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க. தப்பான ஜிம்மை சூஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு முன்னாள் ஏஎஃப்சி சாம்பியன் அண்ட் ரொம்ப நாளாக ஒரு நல்ல சண்டைக்காக பசியோட காத்திருக்கேன். வெயிட் பண்ணு, நான் தான். ப்ரூஸ், உனக்கு என்னாச்சு மேன்? பார்ட்டிமன்ஸ் கேங் உனக்கு என்ன? வெயிட், வாட்? என்னது இது? நான் தான் பேட்மேன். ஹெல்ப் பண்ணு. ஓகே பசங்களா, நான் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வேணுமா? ஆமாம், ஏய் தள்ளி போய் போடுறா, சும்மா கடுப்பு எழுதிட்டு இருக்க. அதான் போப்பா, எனக்கே இடம் பட்டல. செலினாவும் ப்ரூஸும் ஒரே ஸ்லீப்பிங் பேக்கில் போட்டுட்டாங்கன்னா நம்ம நிறைய இடம் கிடைக்கும் பார்க்க. என்ன சொல்கிறேன்? எடி வாய மூடு. ஆஹா, உங்கள் 2 பேரும் பிடிக்கும் அப்படின்னு உங்கள் 2 பேருக்கு நல்லா தெரியும். சரி, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். அட கடவுளே, அம்மா அம்மா, நான் சரி இங்கே வா. இப்போ நடந்துடு ப்ரூஸோட ஒரு கெட்ட கனவு. என்ன கருமா இது? மார்டா, ஏய் கிரேட்டை மறக்காம தள்ளி போடா. அட கடவுளே, ஜிம் அந்த மாஸ்கில் பார்த்தா பண்ண ஒவ்வொரு க்ரைமுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த டைம் ஜிம் இருக்க இடத்துல இரு. இல்லை, எல்லா மாஸ்க்குமே அந்த கிரேட்டில் இருக்கிறது எங்களுக்கு வேணும், கொடுங்கடா. மார்ட்டா, நீங்கள் என்ன ஓடி ஆகணும் அப்படின்னு ஜிம் சொல்ல ஜிம்மோட தலைக்கு மோர் தேன் ஒரு 1 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஐ திங்க் ஸோ. நான் உனக்கு நகர சொன்ன கிளவா. ஓ நோ மார்த்தா. ஜிம், நீங்கள் தான் இப்போ டார்கெட் அண்ட் நான் உங்கள் டெப்யூட்டி மேயர். ஸோ நான் இங்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன். நம்ம நிறுத்தி ஆட்டிடணும். செம்மையாக இருந்துச்சுல்ல? இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் தான். கொஞ்சம் எவ்வளோ? 3 நாளா? 6 நினைக்கிறேன் ரீ. பட் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். என்னது இது? ஜூலியா, அங்கே என்ன நடக்குது? ரீ, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். நான் போலீஸ்க்கு கால் பண்ணோம். ஓகே ஜூலியா, என்னாச்சு? ஜூலியா, ஸோ நீ தான் பேட்மேன் இப்போ நாட்டை காப்பாற்ற போகிற. அது நான் தான் கிடச்சினா? ஓசே, இந்த யுத்தம் நான் உங்களை காப்பாற்றுறான், உன்னை காப்பாற்றுறான். அதை மனசில் வச்சுக்கோ. நீ பஞ்சிங் பேங்க கூட்டின ஸ்பீட்லேயே அவேலியன் ஒன்றை கூட்டணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஹாவி உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஏடி நீ இருக்கவே கூடாது அவன் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். செலினா, அவள் எங்கே இருக்கானே தெரியல. இவ்வளோ பேர் இப்படி இருக்கும்போது யாருக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கும் இந்த மாதிரி என்னை வச்சு செய்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏடியோட ரிட்டில் என்ன சொல்லிச்சுன்னா, பிளாக் மாஸ்களோட என்டையர் நெட்ஒர்க் ரொம்ப பெருசு. அதை நம்மளால கிராஷ் பண்ண முடியாது. ஆனால் அதோட லோக்கல் சர்வர்ஸ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் குட்டியாக இருக்கும், அதை கிராஷ் பண்ணலாம். அந்த மாதிரி சர்வர் தான் இந்த போட்டில் நினைக்கிறேன். நான் வெடிக்க வைக்க போகிறேன். நிறைய வெடிக்க வைக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியங்கிரி பிடிச்சிச்சா? எனக்கு திரும்ப காட்டமுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அளவுக்கு தான் ஃபியூல் இருக்குது. ஏன்னா திரும்ப உன்னை காப்பாற்ற முடியாடுறா. நான் உன்கிட்ட ஹெல்ப்பே கேட்கலையே. என்ன பாப்பாங்க சார்? ஓ சொல்லுமே காய்ஸ், நெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, கடை நல்லா வந்து ஸ்பீடில் ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் அடிக்கிட்டு வருது.
அதனால் நான் இதை வந்து நம்ம நார்மலாக கதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மீன் இது கொடுக்க வரதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க ஸ்டோரி ஒன்று கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். ஸோ இனிமேல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நம்புகிறேன். அண்டு ஓகே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது தெரியுது அவங்க அப்பா வந்ததுக்கு முன்னாடி இந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்டில் இருக்காரு. அதாவது ப்ரூஸ் போகிறதுக்கு முன்னாடி அண்ட் ப்ரூஸ் ஃபஸ்ட் டைம் நடந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்சிடென்ட் அனுப்பிச்சிட்டேன் ஜூவில் அன்றைக்கி மார்னிங் கிளாஸ் ட்ரிப்புக்கு மார்னிங் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அந்த ஒரு ஃபோட்டோவும் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரும். நீங்கள் எங்களை எவ்வளோ வேணால் வந்து பயமுட்டலாம், ஆனால் நானும் கார்டனும் இந்த மாஸ்க் உங்களுக்கு தரப்போதில்லை. பின்னாடி போங்க, இந்த முழு ஊருக்காக பின்னாடி போடா, சுட்டு தள்ளிடுவேன். ஓ நீயா? என்ன ஒன்றால் நடந்துச்சு கார்டன்? நாங்கள் எங்களுக்காகவே காசை சேர்த்துக்கிட்டு ஆனால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நரகத்துக்கு போகிற முன்னாடி ஒன்றால் தான் எல்லாம் நடந்துச்சு. வெயிட் நீங்களாம் பேட்மேனோட ஃபீலை பார்த்தீங்களா இல்லையா? பிளாக் மாஸ்க் தேவையில்லை, எல்லாமே காட்டம் ஒரு கலவரத்தில் இருக்கணுங்கிறது தான். அவன் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேபி அவனோட ஆளுங்களை ப்ராஃபிட் சம்பாதிக்கலானோ இல்லை கண்ட்ரோல் யார்கிட்டையும் அவன் எடுக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு. ஆனால் எல்லா கேமுமே அவன் ஜெயிக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம விளாண்டு அவனை ஜெயிக்கக்கூடாது. வேல் அவள் தானா இல்லைன்னா நல்லா இருக்கா? இந்த கேம் தான் இப்போ எல்லாருக்குமே தேவை. இன்னும் கொஞ்சம் குயிக்காக தான் இருங்களேண்ணா. அவங்களோட வேல்யூ செக் பண்ணிங்களா? ஆமாம், கார்டனுக்கு சரியான வேலை இருக்குது. அண்ட் அவங்கள்ட்ட எப்படியுமே இருக்கும், கொஞ்சம் இருக்குது. ஆளாளுக்கு $1,000,000 மேலே போகிறாங்க. டேக் ஆஃப் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. என்னை பற்றி கவலைப்படுற பீப்புள் என்னை சுட்டி இருக்காங்க. உங்களுக்கு இது புது கான்செப்ட் மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் இப்போ அங்கே கூட இருந்தாகணும். அவங்கள நான் ஒரு இறையா போக விட விரும்பலை. நான் அவனை திரும்ப கூட்டிகிட்டு வரேன் காட்டமுக்கு இன்னும் கொஞ்சம் வாரத்தில். அது சேஃபாக இருக்க முடியும் ஜூலியா. நான் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை பார்த்துருக்கேன். பிளாக் மாஸ்க்லாம் பெரிய விஷயமே இல்லை, ஆனால் என்னால் ஒன்றை மட்டும் ரிஸ்க் பண்ணவே முடியாது. உண்மைதான். என்னோடய சின்ன லிட்டரான ப்ளூ கலர் சூட்கேஸ் ஞாபகம் இருக்கா? அம்மாவோட கிளாசெட்டில் நான் எடுத்து வச்சுருப்பேன். அதில் எனக்கு பிடிச்ச புக்ஸ், க்ளோத், பொம்மை எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் எப்போ உங்களோட சோ கால் அட்வென்ச்சர்ஸ்லாம் திரும்பி வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு அதுக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் எங்கே வேணா இருப்பேன், ஆனால் உங்களோட பிளேனில் இருக்க மாட்டேன். இந்த வண்டி டேக் ஆஃப் ஆகாமா எனக்கு ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாலே நான் மறந்துடுவேன். போகலாமா? வண்டி எடுங்க கேப்டன். உங்ககிட்ட ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், கோட்டம்லன்னு தள்ளியேறு. நான் உன்னை எப்பயுமே விரும்புவேன் அப்படின்னு ஆல்ஃப்ரட் சொல்ல. உன்னால் எங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. நீ என்ன வேணா சொல்லு, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன்னை அடிக்கிறதே ஒரு தனி சகண்டாண்டா. யாராக்கீடு பிடிச்சிருக்கு? சட்டடா தலைக்கு ஒரு மில்லியன் கோடீஸ்வரங்க. சத்தியமா சொல்றேன், மச்சி ஒரு லேடி அடிக்க வேணாண்டா. நம்ம கார்டனே அடிச்சுட்டு அவரோட காசை 3 பேருக்கும் பிரிச்சுக்கலாம். கரெக்டா? பொண்ணு இங்கே கிளம்பிப்போ. நாங்கள் எங்கள் மைண்டை மாட்டிக்கிறதுக்குள்ள. அம்மா நீங்கள் சாப்பிட்ற மைண்ட் கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? இந்த மாதிரி ப்ரூஸின் சின்ன வயசில் பேசின ஆடியோஸ் பின்னாடி ஓடிட்டுருக்க. மறுபக்கம் மார்த்தா வெயின் ப்ரெசண்டில் இல்லை. நான் உங்கள் முகத்தை பார்த்துட்டேன். நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சுக்குமா? நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். மார்த்தா கம்முனிரு. நீங்கள் அவரை கொலை பண்ணினா முதல்ல என்ன கொலை பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்களால் உயிரோடு இருக்க முடியும். அவரை கொண்டுட்டு என்னை விட்டீங்கன்னா உங்களை நானே கொலை பண்ணுவேன். நானும் ஒரு நாள் சாவேன் ப்ரூஸ் அப்படிங்கிற மாதிரி மார்த்தா சொன்ன வாய்ஸ் பின்னாடி இந்த பக்கம் பேட்மேன் ஒரு பாம்பை ரெடி பண்ணுறாரு. எனக்கு சாரி மிஸ்ஸஸ் வைன். இந்த மாதிரி மார்த்தா வெயின் வந்து 4 7 7 ஆனால் எனக்கு நிறைய டைம் இருக்குது.
நம்ம எப்பயுமே இருட்டு பயப்படக்கூடாது, சாவப்பட்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாட்டா வந்து சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க ப்ரூஸ் வெயின் கிட்ட. அண்ட் இப்போ அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் கேங்கோட மாஸ்க் இருக்கு தெரியுமா, அதில் இருக்க வந்து எல்லாருக்கான டார்கெட்டான மணி டோட்டலாக 0 ஒரு பவுண்டி. ஸோ இப்போ அதனால அது ஏன் அப்படின்னா நம்ம ப்ரூஸ் வெயின் தான் இப்போ வந்து அந்த சர்வர் ரூம்லேயே பிளாஸ்ட் பண்ணிட்டார்ல பாம்பு வச்சு, அதனால தான். என்னடி இது காசே காட்ட மாட்டேங்குது அப்படின்னா உன்னை கொண்டா எங்களுக்கு யூஸ் இல்லையா அடி. இதனால சிட்டிசன்ஸும் காம் ஆயிடுறாங்க. அப்போ அங்கே இருந்த பிளாஸ்டில் ப்ரூஸ் வெயின் அங்கேருந்து கீழே பக்கத்தில் இருக்க தண்ணி சோர்ஸில் லேக்கில் அப்படியே கீழே உண்டு ஆழமாக கீழே போகிறாரு. ஆனால் அங்கேருந்து ஆல்ஃப்ரட் ப்ரூஸ் வெயினை வந்து காப்பாற்றுறாரு. அண்ட் இதோட பார்ட்டி அனிமல்ஸ் கேங்கோட கதை முடியுது. ஆனால் சார் சியானுஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு, காட்டம் சிட்டியில் ஒரு சின்ன எனக்கு அது அப்படி தெரியும், டைம் வந்துருச்சு பேனை கொண்டு இதோட அப்சல் பேட்மேன் முடியுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இது இஷ்யூ 15 வரைக்கும் வந்துருக்கு. அண்டு ஆனுவல் ஒன்று ஆர்க் ஒன்று வந்துருக்கு ஸ்பெஷல் எடிஷன். இது இனிமேல் நிறைய வந்துருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் என்னென்னா பார்ட் 1 முடிஞ்சிருக்கு. பார்ட் 1 ஜூ இருக்கு தெரியுமா, அது வந்து நம்ம இப்போ வரைக்கும் முடிச்சிட்டோம். அது ஃபஸ்ட்டு 6 இஷ்யூஸ் தான் அது, அதை வந்து நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கே 4 மந்த்ஸில் டைம் ஆகிருக்கு. இது வெறும் இந்த 6 இஷ்யூஸ் வந்துருக்கு. நல்ல வேறு காமிக் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் போட்டேன். அண்ட் ஷார்ட்ஸில் லக்கி லுக் போயிட்டுருக்கு. அது நீங்கள் ஏதாச்சும் பார்க்கலாம் பாருங்கள். அதுவும் 4 இஷ்யூஸ் போட்டுன்னு ஸ்டாப் ஆகிருக்கு. ஃபஸ்ட் இஷ்யூவில் 4 பார்ட்ஸ் போட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. அது போடுவேன். அண்ட் இப்போ அப்சல் பேட்மேனோட ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஒரு பார்ட்டி மெம்பர்ஸ் கேங்கோட கதை முடிச்சிட்டோம். அடுத்து பேனோட தான் வந்து நம்ம அப்சல் பேட்மேன் சண்டை போட போகிறாரு. அவன் இன்னும் கொடூரமாக ஹல்கை விட பயங்கரமாக இருப்பான். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் குறித்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம காமிக் ரானிவல்ஸ் சேனலில் இது மட்டும் பார்க்க போகிறதில்ல, நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் காமிக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அப்சல் பேட்மேன் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் மற்ற காமிக்ஸ் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு காமிக் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு மினிமம் ஒரு 1 வீக்காச்சும் டைம் எடுக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வருஷம் 10th வர போகிறேன் 26ல். ஸோ எனக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நான் இதையும் பார்த்துக்கிட்டு பண்ணுவோம் அப்படிங்கும்போது என்னால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் வர முடியும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு காரணத்தினால கொஞ்ச நாளைக்கு அப்சல் பேட்மேன் மட்டும் போடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் வந்துருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் 6 இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஒரு ஃபுல் மூவியாக அப்சல் பேட்மேன் பார்ட் 1 அந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவியாக வந்து போடுற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்சல் பேட்மேன் நம்ம சேனல் எதிர்பார்க்காதீங்க. மற்ற காமிக்ஸ் நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுவும் உங்களுக்கு நிறைய என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த காமிக் புதுசாக ஒரு காமிக் வர வரைக்கும் until then signing off. Bye guys. கொண்டு வச்சு பார்ப்போம்.